ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மெனி யூடியூப் சேனல். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏகாதசி பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் என்னைக்கு வருது, நம்ம அந்த நாளில் நம்ம எவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும், விரதம் இல்லாமல் நாம் எவ்வாறு வழிபாடு செய்யணும், ஏகாதசி அன்று நம்ம அன்னதர்மம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள், எந்த ஒரு பொருளை பெருமானுக்கு நம்ம வாங்கி கொண்டு கொடுத்தா நம்மளுடைய கடன்கள் பாவங்கள் எல்லாமே நீங்குன்னு சொல்லி தான் இந்த பதிவில் இருக்குது. அதனால் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட திலக்ஸ் மெனி யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏகாதசி என்பது மாதம் இருமுறை வரும் புனித நாள். இது விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அந்த நாளில் விரதம் இருந்து விஷ்ணுவை தியானிப்பது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. அன்று செய்யும் ஒவ்வொரு நன்மை செயலும் 100 மடங்கு பலன் தரும் என சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஏகாதசி நவம்பர் மாதத்தில் எப்போ வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா? நவம்பர் 1ஆம் தேதியே வருதுங்க. நவம்பர் 1 தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி 15 சனிக்கிழமை வருதுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா நம்ம நவம்பர் 1ஆம் தேதி இது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மாதமாக இருந்தாலும் சரி, நம்ம நியூ இயர் புத்தாண்டெல்லாம் எப்படி கொண்டாடுறோமோ அதே போல் நம்ம கொண்டாடினா அந்த மாதம் முழுவதும் ரொம்பவே நல்ல மாதமாக அமையுங்கிறது சொல்கிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த நவம்பர் 1ஆம் தேதி வருகின்ற ஏகாதசி பூஜை கண்டிப்பாக செய்யுங்கள். நாம் ஏகாதசி அன்று எவ்வாறு பெருமான் வழிபாடு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? விரதம் உபவாசமாக ஒரு சிலவங்க விரதம் இருப்பாங்க. அவங்க எப்படி விரதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலே எழும்பி, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பி குளித்து நல்லா சுத்தபத்தமாக இருந்துட்டு வாசல் பெருக்கி தொளிச்சு மாக்கோலம் போடுங்க. ரொம்பவே நல்லது. அன்னைக்கு மாக்கோலம் போட்டுட்டு பூஜாரையை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சிலவங்க வீட்டிலேருந்து பெருமாள் சிலை வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பெருமாள் படம் வச்சுருப்பாங்க. படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுங்கள், நெய் விளக்கு ஏற்றுங்கள், பஞ்சுத்திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றுங்கள். ரொம்பவே விசேஷமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமானுக்கு உகந்த துளசி மாலை வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் துளசியாவது வாங்கி பக்கத்தில் வைங்க. அதுவும் எனக்கு முடியலன்னு சொன்னீங்கன்னா வாசனை மிகுந்த பூக்கள் போடுங்க. அதுவும் விசேஷமானது தான். முடிஞ்சளவு துளசி கிடைச்சா வாங்கி போடுங்க, நல்லது விளக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி உட்கார்ந்துக்கிட்டு ஓம் நமோ நாராயணாய சொல்லிட்டு இந்த பெருமானுடைய மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு 108 முறை நீங்கள் சொல்லுங்க. இவ்வாறாக சொல்லி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் செய்து வைத்து வழிபாடு செய்யுங்கள். தீபதூப ஆராதனைகள்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக நிலைவாசலுக்கும் தீபதூப ஆராதனைகள் காட்டுங்கள். இவ்வாறு ஒரு சில பேர் விரதம் இருந்து உபவாசமாக இருந்து விரதம் இருந்து பெருமானை வழிபாடு செய்வார்கள். நான் உபவாசமா என்னால் இருக்க முடியாது, நான் எப்படி பெருமானை வழிபாடு செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அசைவ உணவுப் பொருளை சேர்க்காம நீங்கள் பெருமானை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். முடிஞ்சளவங்க மாலை நேரத்தில் பக்கத்தில் பெருமான் ஆலயம் இருந்தால் அங்கே செஞ்சு வழிபடுவது ரொம்பவே நல்லது. பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை வாங்கி கொண்டு கொடுப்பது ரொம்பவே நல்லது. ஏகாதசி அன்று நாம் செய்யக்கூடாதவை பற்றி பார்க்கலாமா? கோபப்படாதீங்க, யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் சாபம்லாம் விடாதீங்க. சாபம் விட்டோன்னா நமக்கு அப்படியே அந்த நாளில் திரும்பிடும். அதனால் கண்டிப்பாக சாபம் விடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரையும் குறை கூறாதீங்கள். அன்று முழுமையாக உங்களை பெருமானுக்கு அர்ப்பணித்து விட்டு விரதம் இருந்து பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறாக நாம் ஏகாதசி அன்று பெருமானை வழிபாடு செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறையுமுங்க. கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. அதனால் கண்டிப்பாக அன்றைய நாளில் விரதம் இருந்து பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக கடன் தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அமைதி நிலைக்கும், ஆரோக்கியம், செல்வம், மன நிம்மதி கிடைக்கும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் கண்டிப்பாக ஏகாதசி அன்று எனக்கு விரதம் இருந்து வழிபட முடியலன்னு சொல்லி சொல்கிறவங்க கண்டிப்பாக அன்னைக்கு அசைவ பொருட்கள் சாப்பிடாமையாவது நீங்கள் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ரொம்பவே விசேஷமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்று கண்டிப்பாக அன்னதர்மம் பண்ணுங்கள். அதாவது 3, 5, 7 அந்த அத்தனை பேருக்காவது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம அன்னதர்மம் செய்வதால் நம்மளுடைய பாவங்கள், நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் நீங்கும் என்று சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்கிறதுக்கு பாருங்கள். இவ்வாறாக நாம் பெருமானை நாம் வழிபாடு செய்வதால்
நம்மளுடைய வாழ்க்கையை வந்து செல்வ செழிப்பாக இருக்கும். கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கி செல்வ செழிப்பாக இருக்கும். இவ்வாறாக தான் நாம் வந்து பெருமானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.